கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இயேசு சீசர்களிடம், நீங்கள் என்னை எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பிதாவாகிய தேவனை என்னில் காண முடியும், அவரை அறிய முடியும் என்றார். பிலிப்பு என்கிற சீசன் இயேசுவிடம், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்றான். அவரை ஆண்டவர் என்று அறிந்திருந்தவன் அவர்தான் பிதா என்பதை அறியாமல் இருந்தான் என்று பார்க்கின்றோம். இயேசு அவனை நோக்கி, பிலிப்புவே, இவ்வளவு காலங்கள் நீ என்னோட கூட இருந்து கொண்டு நான் தான் தேவன் என்பதை நீ அறியாமலா இருந்தாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதை நீ அறிந்து கொள். இனி நீ பிதாவை எனக்கு தெரியாது என்று சொல்லாதே என்றார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசி. விசுவாசமில்லாமல் நீ என்னோடே கூட வர முடியாது. நான் இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிற வசனங்களை எல்லாம் நானே என் சுயத்தில் எழுதினேன் என்று நினையாதே. பிதாவாகிய தேவன் என்னோடே கூட வாசமாயிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய கிரியை மூலமாகவே நான் இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று இயேசு கூறினார். நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதாவாகிய தேவன் என்னில் இருக்கிறார் என்றும் நம்புங்கள். அப்படி நம்ப முடியவில்லை என்றால், நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்த அற்புதங்கள் அடையாளங்களையெல்லாம் பார்த்தாவது, என்னுடைய கிரியைகள், பேச்சுகள், நடவடிக்கைகளை பார்த்தாவது என்னை நம்புங்கள் என்று இயேசு கூறினார். எந்த மனுஷனும் எந்த தெய்வமும் கூற முடியாத வார்த்தைகளை இயேசு சீசர்களிடம் கூறினார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் கிறிஸ்துவை அறியாத ஒருவர் பேருந்தில் பயணித்தார். அவர் அருகில் ஒரு ஊழியரும் அமர்ந்து இருவருமாக சென்னை சென்றனர். ஊழியர் மெதுவாக அவரிடம் சுவிசேஷம் கூறினார். பயந்து கொண்டே கூறினார். ஏனென்றால் அவர் நெற்றி, அவருடைய முகம் இதையெல்லாம் பார்த்தால் யாருமே இயேசுவை பற்றி கூற முடியாத அளவுக்கு இருந்தது. மெதுவாக அவரிடத்தில் இருந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை அவர் கையில் கொடுத்து, இதை வாசியுங்கள் சகோதரனே என்றார். அதை அவர் வாங்கி இரவெல்லாம் தூங்காமல் மௌனமாக படித்தார். படிக்க படிக்க இயேசு அவர் உள்ளத்தில் கிரியை செய்தார். காலையில் இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை வந்துவிடும். அதற்குள்ளாக அந்த ஊழியரை பார்த்து, உங்களுக்கு ரொம்ப நன்றி என்றார். எதற்கு நன்றியெல்லாம் கூறுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, இதுவரை நானும் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டிருக்கிறேன். ஒரு தெய்வமும் என்னுடைய கிரியைகளை பார்த்து என்னை நம்பு, நான் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அதை போல நீயும் பரிசுத்தமாய் இரு என்று கூறவில்லை. ஆகவே நாம் தெய்வத்தின் கிரியைகளை பார்த்து அவைகளை நம்புவதுதான் சரியாகும். உங்கள் தெய்வமே உண்மையான தெய்வம், இதை நான் நம்புகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யாரை பார்க்கிறோம், யாருடைய கிரியைகளை பார்க்கிறோம், நம்புகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். வேதத்தில் சொல்லியிருக்கிற வசனங்கள் எல்லாம் பிதாவின் கிரியைகளின்படிதான் இயேசு கிறிஸ்து எழுதி வைக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். அந்த இயேசுவை அறியாத சகோதரன் வசனத்தை வாசித்தவுடனே இயேசுவை நம்பினார். நாம் எத்தனையோ வருட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை நம்புவோம், விசுவாசிப்போம். அவருடைய அடிச்சுவட்டில் நடந்து கொண்டு அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உம்முடைய கிரியைகளை பார்த்து உம்மை நம்பி நீர்தான் பிதா என்பதையும் நம்பி ஆசீர்வாதம் பெற அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.